வணக்கம். கனடாவின் பாதுகாப்பு வரலாற்றில் இன்று ஒரு முக்கிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மார்க் கார்னி ஒரு புதிய வியூகத்தை அறிவித்துள்ளார். இந்த மூலோபாய சுயாட்சி திட்டம் கனடாவின் நீண்டகால பாதுகாப்பு கொள்கைகளை முற்றிலுமாக மாற்றியமைக்க உள்ளது. இது ஓட்டவாவிலிருந்து வரும் ஒரு துணிச்சலான அறிவிப்பு. பிரதமர் மார்க் கார்னியின் இந்த அதிரடி முடிவு சர்வதேச அரங்கில் கனடாவின் நிலையை மறுவரையறை செய்ய போகிறது. இது அவரது நீண்ட கால திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த திட்டத்தின் 3 முக்கிய தூண்களை பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டும். அமெரிக்கா மீதான தங்கியிருப்பதை குறைத்தல், உள்நாட்டு இராணுவ உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் புதிய உலகளாவிய கூட்டணிகளை உருவாக்குதல். இதன் முதல் படியாக கனடா தனது சொந்த ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க தொடங்க உள்ளது. இது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, ஒரு தொழில்முறை புரட்சி. நவீன தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு ஆகியவை இந்த புதிய பாதுகாப்பு வியூகத்தின் மையமாக இருக்கும். கனடிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதற்கு முக்கிய பங்களிப்பை வழங்க உள்ளன. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கனடா பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய நாடாகவும் மாற திட்டமிட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும். இந்த புவிசார் அரசியல் மாற்றம் ஏன் இப்போது நிகழ்கிறது? பல தசாப்தங்களாக கனடா தனது பாதுகாப்பிற்கு அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருந்தது. ஆனால் காலம் மாறிவிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் மற்றும் அவருக்கு பிரதமர் கார்னிக்கும் இடையிலான சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவில் சில விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதை அரசியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுவே கனடாவை தற்சார்பு பாதையை நோக்கி தள்ளியுள்ளது. நேட்டோ அமைப்பின் இலக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பாதுகாப்பு துறைக்கு செலவிட கனடா இப்போது ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த நிதி உயர்வு நேட்டோ கூட்டாளிகளிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கனடா ஒரு பொறுப்புள்ள உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இது உதவும். ஆர்க்டிக் பகுதியில் கனடாவின் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அங்கு நவீன கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன. அமெரிக்காவை விடுத்து கனடா இப்போது தனது பார்வையை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுடன் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் நெருக்கமான ஒத்துழைப்பு ஏற்பட உள்ளது. ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்ய கனடா ஆர்வம் காட்டி வருகிறது. இது ஒரு புதிய அட்லாண்டிக் கூட்டணியின் தொடக்கமாகும். உள்நாட்டு கப்பல் கட்டும் தொழில் இந்த திட்டத்தின் மூலம் மிகப்பெரிய பலனை பெறும். புதிய போர்க்கப்பல்கள் மற்றும் ரோந்து படகுகள் கனடிய துறைமுகங்களில் கட்டப்படும். கனடிய ராணுவ வீரர்களுக்கு நவீன கருவிகள் மற்றும் மேம்பட்ட பயிற்சிகளை வழங்குவதும் இந்த திட்டத்தில் ஒரு முக்கிய அங்கமாகும். அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இந்த நவீனமயமாக்கல் கனடிய ராணுவத்தின் செயல்பாட்டு திறனை பன்மடங்கு உயர்த்தும். அவர்கள் எதிர்கால சவால்களை சந்திக்க தயாராக இருப்பார்கள். இந்த திட்டத்திற்கு கனடிய மக்களிடையே கலவையான கருத்துக்கள் நிலவுகின்றன. அதிக நிதி ஒதுக்கீடு குறித்து சிலர் கவலை தெரிவித்தாலும் பாதுகாப்பு தேவையை கருதி பலர் ஆதரிக்கின்றனர். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உற்பத்தி துறையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சைபர் பாதுகாப்பு என்பது இந்த வியூகத்தின் மற்றொரு முக்கிய பகுதி. டிஜிட்டல் உலகில் கனடாவை பாதுகாக்கும் வகையில் ஒரு பிரத்யேக மையம் உருவாக்கப்பட உள்ளது. செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளில் கனடா அதிக முதலீடு செய்ய உள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு வளையத்தை மேலும் வலுப்படுத்தும். பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், கனடா இப்போது தனது சொந்த காலில் நிற்க வேண்டிய தருணம் இது. உலக அரசியல் சூழல் அதற்கு வழிவகுத்துள்ளது. உலகெங்கிலும் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற சூழல் ஒவ்வொரு நாடும் தனது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றியுள்ளது. கனடாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச மன்றங்களில் கனடாவின் குரல் இனி வரும் காலங்களில் மேலும் சுயாட்சி கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் இந்த திட்டம் கருத்தில் கொண்டுள்ளது. குறிப்பாக பேரிடர் காலங்களில் இராணுவத்தின் பங்கு அதிகரிக்கப்படும். இயற்கை சீற்றங்களின் போது விரைவாக செயல்படும் வகையில் இராணுவத்தின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். இது நாட்டு மக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை அளிக்கும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து புதிய பாதுகாப்பு மையங்கள் திறக்கப்படும். இது எதிர்கால தலைமுறையினரை இந்த துறையில் ஈர்க்கும். அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தின் செலவு மற்றும் அதன் நடைமுறை சிக்கல்கள் குறித்து கேள்விகளை எழுப்பி வருகின்றன. இது ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக உள்ளது.
நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்து வருகின்றன. ஜனநாயகம் வலுவாக இருப்பதை இது காட்டுகிறது. நிதி ஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய சவால். மற்ற துறைகளுக்கான நிதியை குறைக்காமல் பாதுகாப்பு துறைக்கு எவ்வாறு நிதி திரட்டுவது என்பது குறித்து ஆலோசனைகள் நடக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கனடா தனது வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்துள்ளது. இது வெறும் இராணுவ மாற்றம் மட்டுமல்ல, ஒரு புதிய தேசிய அடையாளம். கனடாவின் இந்த தற்சார்பு பயணம் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் நாடு ஒரு தெளிவான பாதையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. உலக நாடுகள் கனடாவின் இந்த நடவடிக்கையை உற்று கவனித்து வருகின்றன. மற்ற நடுத்தர வல்லரசுகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமையக்கூடும். எதிர்கால கனடிய படைகள் அதிக தற்சார்புடனும் நவீன கருவிகளுடனும் உலக அமைதிக்கு பாடுபடும் என்பது அரசாங்கத்தின் உறுதியான நம்பிக்கையாக உள்ளது. கனடாவின் இந்த மூலோபாய சுயாட்சி ஒரு நீண்ட பயணம். இதில் சவால்களும் வாய்ப்புகளும் சமமாக உள்ளன. இதன் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவோம். வரும் காலங்களில் கனடாவின் பாதுகாப்பு துறை மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அரங்கில் கனடாவின் குரல் இன்னும் உரக்க ஒலிக்கும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவின் தாக்கம் பல தசாப்தங்களுக்கு இருக்கும். இத்தகைய முக்கிய செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கனடாவின் இந்த முக்கிய திட்டம் குறித்த எங்களது சிறப்பு செய்தி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி, வணக்கம், இனிய நாளாக அமையட்டும். இத்துடன் எங்களது நேரலை நிறைவு பெறுகிறது.